ஹலோ கைஸ். இந்த கோவிந்தமலை ட்ரெக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் தான் ஏற விடுவாங்க. இது நான் இப்போ போன தைப்பூசம் பிப்ரவரியில் போய் ஏறினது. நான் முன்னாடியே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் போட முடியல. உண்மையாகவே இந்த மலை ஆத்தாடி எப்பா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான மலை. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து படியல், அந்த படிப்படியாக ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடாக போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் கல் முரடாக இருக்கும். அதுக்கப்புறம் பாறை, இந்த பளிங்க பாறைலாம் ஏதோ மாதிரி இருக்கும். ஐயோ, பல ஸ்டேஜுங்க. இதில் ஏறி சுத்தமாக முடியலை. அப்புறம் பைய ஏறினா கடைசியில் வச்சாம்பார் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய கயிறு அப்படியே செங்குத்தாக இருக்கவங்க அந்த கயிறை பிடிச்சி தான் ஏறணும் நம்ம. ஐயோ, அதை பிடிச்சி ஏறி போனால் கோயிலை பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் கோயில். கோயில் இவ்வளோதான் கோயில். எல்லோரும் இங்கே மேலே வந்து தீர்த்தம் பிடிப்பாங்க. தீர்த்தம் பிடிக்கிறதுனே ஒரு பைப்பு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. தீர்த்தம் பிடிச்சி அதை ஒரு துணியில் சுற்றி அதை சாமிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு போவாங்க. அந்த துணியை வந்து ஒரு துண்டோ இல்லை வேஷ்டிலையோ கட்டிட்டு முதுகில் கட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் டைம் போனேன். உண்மையாக ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது என் ஃப்ரெண்டு, எங்கள் கொல்லிக்கோட்டூர் மனோகம் ப்ரோன்னு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் இந்த கோவிந்தமலைக்கு. அங்கே போனால் விஷ்ணு ப்ரோன்னு ஒருத்தர், பொள்ளாச்சிக்கார் ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடச்சார். போயிட்டு எப்படியோ வந்தாச்சு. உண்மையாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது இதில் தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் ஏறிட்டேன். நிறைய பேரெல்லாம் ஏற முடியல, ஆனால் நான் ஏறிட்டேன். ஏதோ கடவுள் காப்பாற்றிட்டார். தைப்பூசத்து அன்னைக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. இந்த தீர்த்தமும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வருது, சொட்டாக தான் வரும். அது சொட்டாக வர்றதுக்கு தான் அந்த குணல் மாதிரி வச்சு இந்த பைப்பை கனெக்ட் பண்ணி வச்சு பிடிச்சி அது ரொம்ப பொறுமையாக பிடிப்பாங்க. பிடிச்சி சாமிகிட்ட பூஜை